ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு தயிர் தெரிஞ்சிடுச்சு. நம்ம இதை எடுப்போம். நல்ல கெட்டி தயிர். அருமையான தயிர். நம்ம மோர், தயிர் சாதம் எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். ரொம்ப புளிக்க வைக்காமல், வெளியில் அதிக நேரம் வச்சு புளிக்க வைக்காமல், ஓரளவுக்கு ஒரு 6 மணி நேரத்தில் தொவிஞ்சு தான் எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கோங்க. தேவைப்படும் போது எடுத்து நீங்கள் புளிப்பு இல்லாத தயிர், இளம் தயிராக சாப்பிட்டு பழகுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம வீட்டில் இதை அடிக்கடி செய்கிறது தான். உங்களோட இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார்மர்ஸ். தேங்க்யூ நேச்சர். நம்ம சிஷுவல் பால் காய்ச்சல் என்ன ஒன்று, நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டி விடணும். அப்படின்னு இப்படி பாலை தொழைய விடணும். நம்ம கொஞ்சமாக பால் காய்ச்சிறப்ப தொழவ தேவையில்ல. ஒரு 200 பால் 400 பால் கொஞ்சம் கூடுதல் ஆக ஆக நம்ம தயிருக்கு பால் காய்ச்சிரோம்னாலும், பாலையே நம்ம காய்ச்சி டீ எதாவது போடுறோம்னாலும் இந்த மாதிரி தொழவி தான் விடணும், அடி பிடிக்காமல். இல்லைன்னா அடியில் ஒட்டிக்கிட்டு தீஞ்சு போயிடும். பொங்கலுக்கு வாங்கினேன் பானை தான் இது, சின்னதாக பொங்கல் செய்ய. அதுலேயே நான் இந்த மாதிரி பழக்கப்படுத்திக்குவேன் நிறைய விஷயங்கள் செய்யறதுக்கு. காய்ச்சும் போது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், நம்ம தண்ணி சேர்க்காம அப்படியே பாக்கெட்டை பிடிச்சி ஊற்றி காய்ச்சணும். நமக்கு 1 லிட்ரு தயிர் காய்ச்சி நம்ம ஒரு நாள் மறுநாள் தாராளமாக எல்லோரும் எல்லாம் தயிர் சூப்பராக சாப்பிட்லாம். ஒரு தொட்டுக்க செஞ்சுக்க வேண்டியது தான். கேஸும் மிச்சம், நமக்கு உடம்புக்கு வேண்டிய ஹெல்த்தும் நமக்கு கிடைக்கும். குளிர்ச்சியாகவும் இருக்கும் உடம்பு இந்த சம்மர் டேஸ்க்கு. ஃப்ரெண்ட்ஸ், பால் இப்போ நமக்கு ஒரு இளம் சூடாக இருக்கும். ரொம்ப கொதிக்கக்கூடாது, இளம் சூடில் இருக்கணும். இந்த டைமில் நம்ம பழைய தயிர், மோர் இருந்ததுன்னா அது இதில் உரமோர் குச்சிடலாம். குச்சிட்டு லைட்டாக இப்படி கலக்கி விட்டுட்டு அசையாமல் மூடி வச்சுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். ஆனால் பிகினர்ஸ் எந்த காலத்தில் இருந்துகிட்டே இருக்கிறோம். அதனால் நான் துவைக்கிறத இந்த மாதிரி காட்டியிருக்கேன். இதை நம்ம மூடி வச்சுருவோம். ஒரு 5-6 மணி நேரத்தில் இதை துவைஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். ரொம்ப நேரம் வெளியிலே இருந்தாலும் புளிச்சிரும். அதுக்காக